மா எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போலவே இருக்கு. அம்மா எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போலவே இருக்கு. இந்த கொரோனால கடைக்கு கூட போக முடியாது. ஹோம்மேடு வேணுமா? ஆமா. போய் புளி, அப்புறமா டேட்ஸு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வா போ. வணக்கம், நான் ஸ்ருதி. தோன்றற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகி. த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ பானிபூரி. ஸோ அந்த பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பூரி மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மீதிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பானிபூரிக்கு இருக்கிற பூரிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ என்னதுன்னு பார்த்துடலாம். மைதா, ரவை, உப்பு, பேக்கிங் சோடா. ஸோ அம்மா தான் ஆஸ் யூஷுவல் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தண்ணி. ஸோ பண்ணலாமா? ஸ்டார்ட். பானிபூரி அதுக்கு பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா 2 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். சரியா? இப்போ மைதா வந்து மைதா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறோம். மைதா வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1/4 கப். இதில் வந்து இங்கே இருக்கு 1/4 கப் போடுறோம். தட் இஸ் 30 ml. அதெல்லாம் நம்ம பார்த்து வேணும். 1/4 கப். அதே இதெல்லாம் ஒன்றும் மெஷரிங் கப்லாம் தேவை கிடையாது, இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ இது என்ன மெஷர்மெண்ட்டோ அதே தான் அதுவும் மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம வந்து 1/4 கப் ஆஃப் மைதா வந்து போட போகிறோம். எஸ், போட்டாச்சு. ஸோ செகண்ட் நம்ம வந்து எதை போட போகிறோம் அப்படின்னா 1/4 கப் ஆஃப், ஹிந்தியில் சூஜி, இல்லை இங்கிலீஷில் செமோலினா, தமிழில் ரவை. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிறோம். 2 ஈக்குவல் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து போட்டாச்சு. ஸோ செகண்டாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேவை உப்பு. உப்பு வந்து தேவைக்கேற்ப, சுவைக்கேற்ப எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இங்கிலீஷில் சால்ட். அப்புறமா மைதாக்கும் கிழிப்பீங்களா? மைதாக்கு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர். அடுத்து நம்ம a pinch of baking soda. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ரவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு grip கொடுக்கும், ஒரு அந்த கோர்ஸ் ஃபீல் வந்து கொடுக்கும். மைதா அஃப்கோர்ஸ் மைதா நம்மளுக்கு தான் பூரிக்கு. ஓகேவா? ரவை எதுக்கு போடுறோம்னா அந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? அந்த பானிபூரி நம்ம ஆர்டினரி பூரிலாம் என்ன சாகி ஆகிடும். இது எப்படி இருக்குது? இந்த பூரி நல்லா ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கு இல்லையா? அதுக்காக. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதை போட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து அந்த புஃப்னு வர்றதுக்காக. அதுக்கப்புறமா வந்து உப்பு இல்லைன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே, அதனால தான். அடுத்தது வந்து நம்ம வாட்டர் வந்து போட போகிறோம். வாட்டர்லாம் எடுத்துங்களா தரையில் கப்பில் வைக்க முடியல. ஸோ என்னோட பாட்டில்லேருந்து எடுத்து ஊற்றிடுறோம். நான் வந்து ரொம்ப அப்படியே ஊற்றி பிசையக்கூடாது. சரியா? அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து ரொம்ப டைட்டாக வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிசையும் போது கொஞ்சம் லூஸாக பிசையணும், அது டைட்டாக ஆகிடும். ரவை இல்லையா? ரவைன்னா கொஞ்சம் அப்படியே உப்பலாக வரும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீ மூடி வச்சுட்டேன்னா அகைன் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். பார்க்க தானே பார்ப்பீங்கல்ல, பார்த்து பிசைறேன். ஸோ ஐம் ஷோர் நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது வந்துட்டு பிக் பாஸ் வந்து பின்னாடி வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து நான் எந்த டைமில் எப்படிலாம் வந்து எடிட்டிங் பண்ணி போடுறேன் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. பிக் பாஸோட இனாக்ரேஷன் அன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் எப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ என்னோட டைம் வந்து எடிட்டிங்க்கு போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஹார்டாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இன்னும் கொஞ்சம். ஸோ லைட்டாக தண்ணியை. ஸோ இப்போ வந்து பிசைஞ்சு வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன மம்மி பண்ணோம்? இந்த மாவு இது மாதிரி இருக்கும். இன்னும் நேரம் ஆக இது இன்னும் இறுகிடும். சரியா? டைட் ஆகிடும். வேணும்னா நம்ம அப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பேசிக்கலாம். இப்போதைக்கு இதை அப்படியே போட்டு ஒரு ஈர துணி எடுத்து, சரியா, ஒரு ஈர துணி எடுத்து அது மேலே நம்ம வந்து போட்டு இப்படி நல்லா அது க்ளோஸ் பண்ணிடணும். அதில் வந்து வேறு எதுவும் உள்ளே போகாத மாதிரி மாய்ஸ்சர் இருக்கணும் மெயினாக. காஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது.
ஓகே, இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம மூடி வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ நம்மளோட டோ வந்து நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து அப்படியே வச்சாச்சு. ஸோ அதோட மாய்ஸ்சர்லாம் இன்டாக்டாக அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது நல்லா பிசைஞ்சி இது வந்து சின்னதாக வந்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு அப்புறம் குட்டி பால்ஸ் இல்லை, ஃபுல்லாக பெரிய சப்பாத்தி போட்டு அதில் குட்டி குட்டி பால்ஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, குட்டி குட்டி பால்ஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சின்னதாக ஆக்கலாம். ஸோ ஆஸ் யூ கேன் see இந்த மாதிரி 3 பெரிய பெரிய பால்ஸாக வந்து நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இதை திரட்டி இதுலேருந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து இந்த சின்ன சின்னதாக உருட்டி வச்சதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக நம்ம வந்து எடுத்துப்போம். அது எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சப்பாத்தி மாதிரி போடுறேன், சரியா? போட்டுட்டு கட்டர் இருந்ததுன்னா கட்டரு, நம்மக்கிட்ட கட்டர் இல்லை. ஸோ இந்த கிளாஸோட இதில் ஓகேவா? உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் தான் வரணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்துட்டு இதை திரட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி அது வந்து பெருசாக உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறோம். ஸோ எடுத்துகிட்டு அந்த நடுவில் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இதை வந்து எடுத்து இதை நம்ம இங்கே வச்சுக்கிறோம். சூப்பர். ஸோ எல்லா பூரியும் வந்து இங்கே நம்ம போட்டு வச்சுருக்கோம். அண்ட் அம்மா அங்கே வந்து தனியாக இன்னும் பூரி திரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். அப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஹையில் வந்து நம்ம தீயை வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் இவ்வளோ எண்ணெயை ஊற்றி அதில் வச்சு நல்லா சுட 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 இருக்கணும். அப்படி சுட 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 இருக்கும்போது தான் நம்மளால் உருப்படியாக பூரியை போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பூரி கோயிங் இன். ஸோ பார்த்தீங்களா எப்படி வந்து அப்படியே பூரி அப்படியே உபி 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 வருதுன்னு. இதுக்கு சில டாக்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே போடும்போது வந்து ஹையில் இருக்கணும், இல்லை மம்மி? ஹையில் இருக்கணும். அந்த ஹையில் இருந்துட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கணும், எடுக்கும்போது கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்புறமா எடுத்துக்கணும். அதானே? அவ்வளோதான். ஸோ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு தேவை, அதுக்கு தான் வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த சைடு வந்துட்டு புதினா தண்ணிக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இது என்னதுன்றது நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வாட்டி சொல்லவே மாட்டோம், ஏன்னா அது அடுத்த வீடியோவில் வருது. அதுவும் அப்புறம் டேமரின் சட்னி அண்ட் இது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இது வந்துட்டு ஹையில் வச்சுட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி நாங்கள் காட்டுறோம். ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டு அந்த இதில் எப்பயுமே ஈர துணியிலே வைங்க, இல்லைனா வந்துட்டு அது இதாகிடும். அப்புறமா எடுத்து போட்டுக்கணும். அண்ட் இந்த மாதிரி உபி 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 ஃபுல்லாக உபிக்கும். எப்படி வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ வந்து ரொம்ப காஷன் இருக்கணும், ஏன்னா இது ரொம்ப ஒட்டுது இது. ஸோ அதனால் வந்து ஒட்டும், ஆனால் வந்து உபியும் உபிக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒட்டுதேன்னு கையை வந்துட்டு உலகில் விட்டு லூஸ்தனம்லாம் பண்ணக்கூடாது. உனக்கே சொல்லிக்கிறீங்க? ஆமாம். நீ இப்போ என்ன பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நான் கையை விட்டுட்டேன். அதான் உன்ன மாதிரியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, லூசுத்தனமான்னு சொல்லாத. மாதிரி இல்லை நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து ஸோ காஷனாக இருங்க. வெரி காஷஸ். வெரி சூப்பராக வந்திருக்குல்ல, செம்மையாக வந்திருக்கு. ரியல் பானிபூரி நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம், பட் இப்போ வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் ஏடா கூட பண்ணோம். ஆமாம், இந்த வாட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக வர்றது பாரு, அதுவே அதிசயம் தான். ஓகேவா? அது சலசலப்புலாம் நின்றுடுச்சா எடுத்துடலாம், அவ்வளோதான். எஸ், ஓகே. ரொம்ப ஈஸி, எல்லாரும் பண்ணுங்க. வெளியிலலாம் பானி பூரிக்கு பானி வெளில வாங்காதீங்க, பூரியும் வெளில வாங்காதீங்க, ரெண்டையும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. எஸ், பார் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில். எஸ் எஸ். இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பூரி இருக்கா? சவுண்ட் கேட்குதா? See that. ஓகேவா? எஸ், சூப்பராக வந்துருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு பானிபூரி பண்ணுறது இதெல்லாம் வந்து காட்டும் போதுட்டு சில பேர் வந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமா ஈஸியாக அப்படியே எனக்கு எப்படி பானிபூரி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ
வெளியிலயும் வாங்க வேணாம். ஆனால் வந்து இங்கே பண்ணலாம் பானிபூரி பாப்பட். இந்த மாதிரி பானிபூரி பாப்பட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு அப்பளம் மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டால் போதும். போடு மம்மி. ஸோ பார்க்கறதுக்கு என்னடா இது சின்ன சின்னதாக இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க. அப்படியே பாருங்க எப்படி 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 போது பாருங்க. அப்படியே பானிபூரி வந்துடும், பூரி வந்துடும். லுக் அட் தட். எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள், போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தது. ஸோ பானிபூரி வந்து பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு எங்களால் வந்துட்டு வெளியும் போய் சாப்பிட முடியாது, வெளியில் இருக்கிறதும் வாங்க முடியாது, கொரோனா மேலே பயமாக இருக்குது இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பளம் பேக்கெட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டிங்கன்னா செம்மையாக வரும் இல்லைம்மா? ஆமாம். ஸோ எஸ், டடா. என்னடா இது எதுவுமே சொல்லாமல் திடீர்னு திருப்புன்னு ஒரு சவன்னு ஏதோ காட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு. நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நான் வந்துட்டு இது பெருசாக ரெசிபி வந்து எதுவும் சொல்லலை. பட் உங்களுக்கு அப்படியே ரெசிபி வேணும்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ பானிபூரி நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது காமிச்சிரு. ஏன்னா அதை காட்டலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அந்த சைடு பண்ணக்கூடாது. ஸோ இந்த சைடு வந்துட்டு நல்லா எடுத்துட்டு எப்படி கிறிஸ்பியாக வருது பாருங்க. அதில் கொஞ்சம் நல்லாவே உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு இதில் இப்போது தண்ணியை ஊற்றணும். ஐயோ எனக்கு இப்போவே நாக்கு இது உனக்கு தான். நல்லா எடுத்து ஊற்றுங்க. இட்லி சட்னி இதை நீங்கள் வந்து தயிர் எடுத்து போட்டிங்கன்னா தஹி பூரி. சரி அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் do not forget to subscribe to ஸ்ருதி கரியர் பெருமாள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.